வணக்கம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய ஒரு உப்மா ரெசிபி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உப்மா அப்படின்னு சொல்லும்பொழுது எல்லாருமே ரவையில் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கும். அப்படி இல்லைன்னா அரிசியில் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. ஆனால் அதை விட ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய சிறுதானியங்கள். சிறுதானியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான சத்துக்களும் இந்த சிறுதானியங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சுண்ணாம்பு சத்துக்கள், பாஸ்பரஸ், அயன், அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்களும் நிறைந்தது நம்மளுடைய சிறுதானிய வகைகள். ஏதாவது ஒரு சிறுதானியங்களில் ஒவ்வொரு நாளும் உணவோடு சேர்த்துக்கும் பொழுது ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லை, உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள் தீரும். இன்னைக்கு வரக்கூடிய பலவிதமான ஊட்டச்சத்து குறைபாடு மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி வளர்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிசத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளும் மாறும். முதல்ல யாராவது சிறுதானியங்களில் சமைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது இது உப்மா. அதுலேயும் சுலபமாக வேகக்கூடியதுன்னு பார்த்தோம்னா அது குதிரைவாலி. இந்த குதிரைவாலியை வச்சு தான் இந்த உப்மா நம்ம எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இந்த குதிரைவாலி உப்மாவுக்கு பார்த்தோன்னா நான் காய்கறிகள் சேர்க்குறேன். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வெங்காயம் மட்டும் கூட சேர்த்தும் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது புதுசாக சமைக்கிறவங்களும் இதை ரொம்ப எளிமையாக செய்யலாம். சத்துக்கள் நிறைந்த ஒரு உப்மாவாகவும் இது இருக்கும். சரி, இப்போ இந்த உப்மா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறேன். இந்த குதிரைவாலி அரிசியை நான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கிறேன். ஊற வச்சதுக்கு அப்புறமாவும் அந்த தண்ணியை நம்ம கழுவி அரிசியை மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இந்த அரிசியை நம்ம நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நான் இதோட கடுகு சேர்க்குறேன். அதோட உளுந்து சேர்க்குறேன். இது நல்லா பொரிஞ்ச உடனே பொடியாக நறுக்கி இருக்க பெரிய வெங்காயம் 1, நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதோட பொடியாக நறுக்கி இருக்கிற கேரட், பீன்ஸ், முளை கட்டின பட்டாணியை இதோட சேர்க்குறேன். உங்ககிட்ட என்ன காய் இருக்கோ அதை மட்டும் கூட சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா காய்கறி சேர்க்காமல் வெங்காயம் மட்டுமே கூட போதும் இந்த உப்புமா செய்கிறதுக்கு. மண் சட்டியில் தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது. பொதுவாக உங்ககிட்ட எந்த மாதிரியான பாத்திரங்கள்னு நீங்கள் செய்கிறீங்களோ அதிலேயே செய்யலாம். நம்ம செய்யக்கூடிய அந்த உப்புமா நல்ல ஒரு சுவையாகவும் அதே மாதிரி சத்துக்கள் குறைவில்லாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா மண் சட்டி பயன்படுத்துறது ரொம்பவே சிறந்தது. இந்த மண் சட்டி எப்படி பயன்படுத்துறது, எப்படி இது பழக்கி பயன்படுத்துறது அப்படின்றது வேற ஒரு வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க அது பாருங்கள். இப்போ இந்த காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கிற குதிரைவாலி அரிசியையும் இதோட சேர்த்துடலாம். குதிரைவாலி அரிசி பார்த்தோன்னா இந்த சூட்டில் லேசாக அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் தண்ணி அளவு மட்டும் கொஞ்சம் வேறுபடும். அதில் இந்த குதிரைவாலி அரிசி அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி போதும். அதாவது உப்மா செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா இந்த தண்ணியே போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதோட இந்த உப்மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த சிறுதானியங்கள் எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த தானிய பயிர்கள். கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியது. குளூட்டன்னு சொல்லக்கூடிய அந்த பசையத்தன்மை இல்லாத ஒரு சிறந்த உணவு. அதனால ஆரோக்கியமான புரதம் மட்டும் இல்லை, பலவிதமான சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவாகவும் இது இருக்கும். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை சிறுதியில் நம்ம வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்தில் தண்ணி நல்லா வற்றி நல்லா தயாராக இருக்கும். நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க சிறுதானியங்களை எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடியதுன்னு சொன்னேன். அதனால் உடல் பருமன் மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய்க்கும் சிறந்த ஒரு உணவாகவும் இருக்கக்கூடியது இந்த சிறுதானியங்கள். இப்போ பார்த்தோன்னா தண்ணி நல்லா வற்றி குதிரைவாலி அரிசி பார்த்தோன்னா நல்லா வெந்து தயாராகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு சுவையான, மணமான, அதே சமயம் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த உப்மா தயாராகிடுச்சு. அதாவது குதிரைவாலி உப்மா நமக்கு தயாராகிடுச்சு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிறந்த உணவு இது. இந்த உப்மாவோட சட்னி, சாம்பார்னு எல்லாமே சேர்த்து நம்ம சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.